இன்னைக்கு கல்லீரலை பற்றி விரிவாக பார்ப்போம். கல்லீரல் நம்ம உடம்புல இந்த பார்த்தீங்களா வலதுகை பக்கம் இந்த இடத்துல இருக்கு. கல்லீரல் இருக்கிற உறுப்புலே பெரிய உறுப்பு கல்லீரல். இந்த கல்லீரல் ஏகப்பட்ட வேலை செய்யுது. இந்த கல்லீரல் உடம்புல உள்ள 100% முழுமையான ரத்தத்தில் 30% ரத்தத்தை அதுதான் சேவ் பண்ணி வச்சிருக்கு. அது எப்பெல்லாம் நம்ம உடம்புக்கு கேட்குதோ, அதாவது நம்ம விரதம் இருக்கோம், இல்லை மன சஞ்சலத்தினால, கவலையினால, துக்கத்தினால, கோபத்தினால நம்ம சாப்பிடாம இருக்கோம், உணவை சரியாக கொடுக்காம இருக்கோம் அப்படின்னா இந்த கல்லீரல் அது சேமித்து வச்சிருந்த 30% ரத்தத்தில் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட கேட்காது, இன்னைக்கு உணவத்தா அப்படின்னு கேட்காது. அது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஃபேக்ட்ரி வேலை பார்க்குறதுக்கு எல்லா உறுப்பும், மூளை, இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், மற்றபடி நரம்பு மண்டலம், இரத்தோட்ட மண்டலம், இப்படி எல்லா உறுப்புகளும் வேலை செய்கிறதுக்கு அது ரத்தத்தை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் கல்லீரல். அப்போ இவ்வளோ வேலையே கல்லீரல் செய்யுது. அது போக நம்மளுடைய உணவுகள், நம்ம என்னெல்லாம் உணவு சாப்பிட்றோமோ அதில் உள்ள கெமிக்கல் கழிவுகள், தேவையில்லாத கழிவுகள், அதையெல்லாம் கல்லீரல் தான் முதல்ல சுத்தப்படுத்துது. அதாவது இயற்கை கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எளிமையாக சுத்தப்படுத்திடும். செயற்கை கழிவுகள், நம்ம செயற்கையாக என்னென்ன கழிவுகள், அது மருந்து மாத்திரைகள்லேருந்து வரலாம், மதுலேருந்து வரலாம், இல்லைன்னா இந்த சாக்லேட்டு, குர்குரே, இந்த மாதிரி கலர் பானங்கள், இந்த மாதிரி எந்த இதிலேருந்து கழிவு, தேவையில்லாத கழிவு வந்தாலும் முதல்ல கல்லீரல் தான் அதை சுத்தப்படுத்துது. வேற அதுக்கப்புறம் தான் சிறுநீரகம் சுத்தப்படுத்துது. முதல்ல கல்லீரல் தான் அந்த இதை சுத்தப்படுத்துது. அப்போ கல்லீரல் நமக்கு மிக மிக முக்கியமான உறுப்பு. கல்லீரல் கல்லீரல் மரம் சார்ந்த உறுப்பு. கல்லீரல் பலகீனமான தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது வெட்ட வெட்ட மரம் வளர்ற மாதிரி கல்லீரல் ஒரு 20 வருஷம் ஒருத்தர் மதுக்கு அடிமையாகி அடிச்சுக்கிட்டே இருக்கு, தண்ணி அடிச்சுட்டே இருக்காருன்னா கல்லீரல் தான் ரொம்ப கெட்டு போகும். ஒரு பாதி முக்கால்வாசி கெட்டு போயிட்டு இன்னும் காவாசி இருக்கு அப்படின்னா அவர் மது பழக்கத்தை விட்டுருதாரு, ஏதோ ஒரு இதில் விட்டுருதாரு. விட்டா பிறகு என்ன செய்யும்னா அந்த கல்லீரல் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். நம்ம நிறைய பேரை பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் அது கல்லீரல் வேலை செய்யும். அது மாதிரி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, அப்படி கல்லீரலை ஃபுல்லாக எடுத்துட்டு அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. இருதய அறுவை சிகிச்சை, கிட்னி அறுவை சிகிச்சைனா அப்படி எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் கல்லீரல் அப்படி கிடையாது. ஒரு நல்ல கல்லீரல்ல இருந்து கொஞ்சம் பாகத்தை வெட்டி இதை கெட்டு போனதை பூரா அகற்றிட்டு அது கூட வச்சு இணைச்சி வச்சுருவாங்க. அப்போ கல்லீரல் அதை இணைச்சி வச்சாலே அது வளர ஆரம்பிச்சிடும். கல்லீரல் நம்மளால தான் கெட்டு போகுது. நம்மளுடைய தேவையில்லாத உணவுகள், இயற்கை உள்ள உணவு இல்லாமல் செயற்கை உணவுகள், செயற்கை மருந்துகள், மாத்திரைகள், இந்த மாதிரி செயற்கையானால தான் கல்லீரல் கெட்டு போகுது. இந்த கல்லீரல்லாம் கெட்டு போன பிறகு தான் சிறுநீரகம் கெட்டு போகும். முதல்ல கல்லீரல் நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் கெட்டு போகவே போகாது. கல்லீரலை காப்பாற்றணும். கல்லீரலை காப்பாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இயற்கை சார்ந்த உணவுகளை நல்லா சாப்பிடணும். ரொம்ப பலகீனமாக உள்ளவங்க, பயம் உள்ளவங்க, அந்த கல்லீரல் கெட்டு போனால் தான் பயம், பலகீனம், தூக்கம் இல்லாமல் போகிறது, கோபம் இதெல்லாம் வரும். ஏன்னா இரத்த குறைபாடு வரும்போது சுகர் வரும், கோபம் வரும், பயம் வரும், தூக்கம் இல்லாமல் போகும். இதெல்லாம் கல்லீரல் குறைபாடு. இப்போ கல்லீரலை நம்ம ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டோம், நல்லா முழுமையாக இருக்குன்னா அவங்க எல்லா இதுலேயுமே முழுமையாக இருப்பாங்க, வலிமையாக இருப்பாங்க. இந்த தோல் அழகாக இருக்கணும்
அப்படின்னா ரத்தம் வேணும். ரத்தம் சுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் அழகாக இருக்கணும் அப்படின்னா ரத்தம் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு கல்லீரல் தான் திடமாக இருக்கணும். அப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு மனதளவில், உடல் அளவில், சிந்தனை, ஏன்னா மூளைக்கு ரத்தத்தை கல்லீரல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ கல்லீரல் குறைபாடு வரும்போது மூளை நரம்பு பலகீனம் வரும், உங்களுக்கு மறதி வரும், தூக்கம் இல்லாமல் போகும். இதெல்லாமே கல்லீரல் செக்ஷன் தான். அப்போ கல்லீரல் பலமாக இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இந்த கல்லீரலை கெடுக்கக்கூடியது உணவுகள், செயற்கை உணவுகள். அப்போ இந்த செயற்கை உணவுகளை விட்டுட்டு இயற்கை உணவுகளை தேடி போகணும். நல்லா பசிச்சா பிறகு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கோட்பாடை விட்டுட்டு பசிக்க வச்சு சாப்பிடணும். பசிக்க வச்சு சாப்பிட்றதுன்னா காலையில் நல்லா உடற்பயிற்சி பண்ணணும். பசிக்க சாப்பிடணும், காலையில் நல்லா சாப்பிடணும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி பண்ணணும், உடல் உழைப்பு இருக்கணும், மதியம் நல்லா சாப்பிடணும், அதுக்கப்புறம் உடற்பயிற்சி இருக்கணும், நைட்டில் நல்லா சாப்பிடணும். நைட்டில் கொடிய மட்டுக்கும் எப்பவும் சாப்பிட்ற உணவை விட காலையில் மதியம் சாப்பிட்றத விட குறைய சாப்பிடணும். எளிதாக ஜீரணமாகிற உணவை சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் கல்லீரலுக்குள்ள ரத்தத்தை, கல்லீரலுக்கு ரத்தம் வேணும்னா உணவு வேணும், உணவு ரத்தமாக மாறணும்னா உடற்பயிற்சி வேணும். அப்போ கல்லீரலுக்கு தேவை ரத்தம். இப்போ ரத்தத்தை முழுமையாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வராது, இந்த மூளை பலகீனம் வராது, இருதய அடைப்பு வராது. இந்த மாதிரி நிறையா வியாதியிலேருந்து தப்பிக்கணும் நம்ம அப்படின்னா கல்லீரல் நல்லா திடமாக இருக்கணும். புரிஞ்சா? சரி, கல்லீரல் கெட்டு போச்சு, இதுக்கு என்ன தீர்வு? ஏதோ தப்பான முறையில் கெட்டு போச்சுன்னா கல்லீரல் டானிக்கு சொல்லி ஹோமியோபதியில் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அது நம்ம கிட்ட இருக்குது. கல்லீரல் டானிக்கு சாப்பிடும்போது இந்த வாதநீர் டானிக்கு சேர்த்து சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான உங்களுடைய உடம்புல உள்ள தேக்கங்கள் எல்லாம் வெளியே போய் கல்லீரல் நல்லா திடமாகும். இல்லை அப்படின்னா இயற்கையாக நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா இயற்கையில் கல்லீரலை திடப்படுத்தக்கூடிய உணவுகள், அதாவது கருப்பு கலர், ப்ரௌன் கலர், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாம். சிவப்பு கலர் உணவுகளையும் சாப்பிடலாம். அதாவது பீட்ரூட்டு, கேரட்டு, டேட்ஸு, இந்த மாதிரி வகைகள். அப்போ நம்ம கல்லீரல், ஆட்டுக்கல்லீரல், மாட்டுக்கல்லீரல், இந்த மாதிரி கல்லீரல்களை வாங்கி சாப்பிடலாம். சாப்பிட்டாலும் நல்லா, அது சுவரொட்டி அதுவும் கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு கூட நம்ம கல்லீரலை திடப்படுத்தலாம். கல்லீரல் மஞ்சக்காமாலை வந்தால் கல்லீரல் கெட்டு போயிட்டுருந்தோம். இப்போ மஞ்சக்காமாலைக்கு உள்ள மருந்துகள் சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கல்லீரல் நல்லா திடமாக வாய்ப்பு இருக்குது. மேலும் ஒரு நல்ல பதிவு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.